ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான கார சட்னி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 8 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 வரமிளகாய், அப்புறமா ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை ஆற வச்சு ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்குன அந்த வெங்காயத்தை மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் போட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழிப்பணியார பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவே இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியை அதில் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பேட்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான காரசாரமான குழிப்பணியாரம் ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சட்னி எது கூட நானுமே வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.